ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2025 இப்போது 21,000க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழகத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,200க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றியான ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதாவது 490 மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து கிடைக்கல, ஆனால் 310 320 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன ரீசன்னால் கிடைச்சிருக்கு, அதை நம்ம எப்படியெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கான ப்ரிஃபரன்ஸை நம்ம எப்படி கொடுக்கணும், ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு இதில் உங்களுக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிடிஎஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 21,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இப்போ அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நாள் அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி தான் கடைசி நாள். ஸோ இதுக்கு தமிழகத்திலேருந்து நிறையா பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 490 மார்க் மேலே எடுத்தவங்க தான் விண்ணப்பிக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் 300 மார்க் 350 மார்க் நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தீங்கனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ரிஃபரன்ஸ் இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற டிஸ்ட்ரிக்கு இது எல்லாமே நான் சொந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நான் அப்ளை பண்ணுவேன், ஸோ இந்த ஏரியாவில் தான் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் தமிழகத்தில் நம்ம எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ஸோ நம்ம ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே பக்கத்துலேயே வந்து வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா 1000-2000 பேர் வந்து இருப்பாங்க. அவங்களும் அந்த போஸ்டிங்காக அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களை விட அவங்க 1 மார்க் 2 மார்க் அதிகமாக இருந்தாலுமே அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டகரியில் வருவாங்க. அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஸோ இவங்க ஓபிசியாக இருக்கணும், எஸ்சி எஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. எல்லாருமே வந்து அதில் விண்ணப்பிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயரோட இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடபிள்யூஎஸில் நிறைய பேர் விண்ணப்பிக்கிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த இடபிள்யூஎஸ் பக்கமே போனீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது ஓபிசியில் தான் நிறையா இருக்குது. ஸோ ஓபிசி அதே மாதிரி அன்ரிசர்வ்டு கேட்டகரி இந்த 2ல் தான் இருக்குது. ஸோ இதை தெரியாமல் நிறைய பேர் இடபிள்யூஎஸ் எல்லாருமே வந்து அதை அப்ளை பண்ணி வராங்க. அது போக எஸ்சி எஸ்டி பதவியாக இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் பர்டிகுலராக எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறாங்க இந்த ஜிடிஎஸ்க்கு? நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம், இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்ம முழுக்க இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு செலெக்ஷன் தான். அதாவது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ணியே கொடுத்துரும். ஸோ உங்களோட மார்க்கு, உங்களோட டிஸ்ட்ரிக்கு, அந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களில் யார் ப்ரிஃபரன்ஸ் கேட்டகரி, ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காங்க எல்லாமே பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது முழுக்க மேனுவலாக பண்ணுறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அனுப்பிச்சிங்க, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டே வந்துடும். சரிங்களா? ஸோ இது நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் எனக்கு வரதில்லை. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் அந்த ஜிடிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேகன்சி அதாவது 480 490 எடுத்திருக்கேன், எனக்கு வந்து என்னோட பேர் வரல, என்னோட அப்ளிகேஷன் நம்பர் வரல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வரி பண்ணுறீங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரவுண்டில் முடிஞ்சிடாது. டோட்டலாக ஒரு 4-5 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிஎஸோட போஸ்டிங் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது மார்ச்சில் எடுக்கிறாங்க அப்படின்னா மார்ச்லேருந்து அடுத்தது ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் அது ஒரு 8-7 ரவுண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் உங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் கிடைக்கலாம், செகண்ட் ரவுண்டில் கிடைக்கலனா தேர்ட் ரவுண்டு, தேர்டில் கிடைக்கலனா ஃபோர்த்து, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரவுண்டில் உங்கள் மார்க் பேஸ் பண்ணி அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஜிடிஎஸ்க்காக எடுக்கிறாங்க. பட் எடுத்தாலும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தேக் சேவாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த போஸ்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதே மாதிரி ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர், இதில் நிறைய பேர் வந்து போகிறாங்க வேலைக்கு. பட் இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் மட்டும் போயிட்டு அப்படியே வந்து அவங்க சுவிட்ச் ஓவர் பண்ணிடுறாங்க, வேறு பக்கம் போயிடுறாங்க, இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வருஷம் இதோட வேகன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இது முழுக்க அந்த 10th மார்க்
பேஸ் பண்ணி தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் டென்த்தில் நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், ஸோ நான் 12லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், நான் வேறு ஏதாவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஓவர் ஆயிடுவாங்க. ஸோ அப்படியான கேட்டகரிஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி தான் 4-5 மாதமாக இந்த ரவுண்ட்ஸ், அதாவது 7-8 ரவுண்டு வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர் போய் நிறைய வந்து அப்ளை பண்ணுறாங்க. ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க தெரியாது. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 25 to 30 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு 7 ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த 7 ப்ரிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த 7 ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌசிங் சென்டர் போகிறாங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம டெக்னிக்கல் டீம் வச்சுருக்கோம். அந்த டெக்னிக்கல் டீம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒருத்தருக்கு 25 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அந்த 25 ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 7 to 10 ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு 1லேருந்து 10 ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக கொடுத்துருவோம். அந்த 10 ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கேட்டகரி, அதாவது அன்ரிசர்வாக இருக்கீங்களா, ஓபிசியாக இருக்கீங்களா, எஸ்சி எஸ்டி, இது எல்லாமே பார்த்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அந்த ஏரியாவில், அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலரான டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸாக, ஸோ என்ன போஸ்டிங்க்கு அங்கே வேலை கிடைச்சிருக்கு, ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் அனலைஸும் பண்ணி தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஹாய் ஜிடிஎஸ் 2025 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதும் நம்ம சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த இயர் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி இல்லாமல் ஸோ அவங்களுக்கு எங்கே போட்டால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனலைஸ் டீம் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஜிடிஎஸ் அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் மறக்காமல் அதை டச் பண்ணி வாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சேவை உங்களுக்கு 25% மேலே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கம்மியான ஃபீஸ் பேமெண்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.